ஆனந்த யோகம் பகுதி 2. காட்டுச் சிலந்தி ஒன்று சிவலிங்கத்துக்கு மேலே உள்ள மாமரத்தில் கனமான இழைகளால் ஒரு விமானம் கட்டியது. தன் மனதில் தான் பெரும் கோயில் கட்டுவதாக நினைத்து கொண்டது. தன் வயிற்றிலிருந்து ஓயாமல் இழை எடுத்து எறும்புகளோ ஈக்களோ ஈசன் மீது விழாமல் இருக்க அற்புதமான வலை அமைத்தது. அதற்காகவே உண்டது, அதற்காகவே உழைத்தது, அதற்காகவே வாழ்ந்தது. தான் செய்வது மிக அற்புதமான இறைப்பணி என்று உண்மையாய் நம்பியது. அந்த பகுதி மாமரங்கள் அடர்ந்த காடு. கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கும் பழங்களோடு கிளை உடைத்து தின்ன யானைகள் அங்கு வரும். காவிரியில் நீந்தி விளையாடிவிட்டு மாங்கிளைகளை உடைத்து தின்றபடி மந்தை மந்தையாய் போகும். ஒரு ஆண் யானை பூர்வ ஜென்ம வினையால் ஜலகண்டேஸ்வரரை தரிசித்தது. விழுந்து வணங்கியது. அடையாய் அப்பிய சிலந்தி கூடுகளை ஒற்றை துதிக்கை வீச்சில் களைத்தது. சுனையில் உள்ள நீரை உறிஞ்சி அந்த இடத்தில் பீச்சி சுத்தம் செய்தது. கொன்றை பூக்களை கொண்டு வந்து சிவன் மீது சார்த்தியது. வணங்கி போனது. மரப்பொந்தில் ஒளிர்ந்திருந்த காட்டுச் சிலந்தி வெளியே வந்து கலைந்த கூடுகளை பார்த்தது. காட்டுமிராண்டி யானை என்று சீறியது. வலுவிருந்தால் போதுமா? அறிவு வேண்டாமா? இவ்வளவு பெரிய மிருகத்துக்கு ஏன் அறிவே இல்லை? எவ்வளவு அழகாக விமானம் செய்திருக்கிறேன். இதைப்போல் நெய்ய தெரியாது போனாலும் பரவாயில்லை. இதை ரசிக்க தெரியாமல் களைத்து போடுகிறதே இந்த கருப்பு மிருகம். வலு அதிகமான மிருகங்களுக்கே அறிவு குறைவாகத்தான் இருக்கும் போல் இருக்கிறது. சிலந்தி இழித்து பழித்தது. மனசார வைத்து மறுபடியும் உடம்பிலிருந்து இழை எடுத்து இறைவன் நாமம் ஜபித்தபடி கோவில் கட்ட துவங்கியது. ஆனால் அதை கோவில் என்று ஏற்றுக்கொள்ளத்தான் இந்த உலகில் யாரும் இல்லை. மறுபடியும் அதன் கோயில் கலைக்கப்பட்டது. காவிரி நீர் ஊற்றி அந்த மாமரத்தடி சுத்தம் செய்யப்பட்டது. துதிக்கை ஜலம் சிவலிங்கத்தின் மீது பீச்சி அடிக்க வலை சின்னா பின்னமாகியது. இந்த சிலந்தி கண்ணுக்கு தெரியவில்லை. தெரிந்தால் ஒரு தட்டில் மரத்தோடு மரமாக நசுக்கி விடலாம். பூச்சிகளுக்கு ஏன் புத்தியே இல்லை? வேறெங்கேனும் வலை பின்னி கொள்ள வேண்டியது தானே. இறைவன் சன்னதி தானே கிடைத்தது. அழித்த பிறகும் புத்தி வரவில்லை என்றால் அது என்ன ஜென்மம்? வெறுமே வேட்டையாடி தின்று மலங்கழிக்கிற ஜென்மத்துக்கு இறைவன் பற்றிய ஞானம் எப்படி இருக்கும்? அபிஷேக ஆராதனை பற்றி என்ன தெரியும்? யானை அலட்டி கொண்டது. மரத்தை உலுக்கி சிலந்தியை தேடியது. பல நாட்கள் அழிப்பதிலும் ஆக்குவதிலும் பழிப்பதிலும் இழிப்பதிலும் சென்றன. இறைவன் கருணையால் இரண்டும் ஒரு நாள் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டன. தங்கள் வழிபாடுதான் மிகச் சிறந்தது என்ற தத்துவ பகைப்போர் வெறியை கொடுத்தது. தாங்கள் செய்வதே சரி என்ற அகங்காரம் அடுத்தவரை இழிவாய் நடத்தியது. இறைவன் என்பது பற்றி எனக்குத்தான் தெரியும் என்று இரண்டு உயிரினங்கள் அலட்டிக் கொண்டன. ஒன்றுமே தெரியாதவர்கள் எல்லாம் தெரிந்ததாக அலட்டிக் கொள்வார்கள் என்பதற்கு இவை இரண்டும் உதாரணமாயின. இறைவனை அறிந்தவர்களுள் சண்டை வருவதே இல்லை. இறைவனை கிஞ்சித்தும் அறியாதவர்கள்தான்